போலீசார் குறுக்கிட்டு நிறுத்திய போது சரக்கு லாரி கவிழ்ந்து கோர விபத்து. யாருக்கு என்ன ஆச்சு? தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த வேடம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 28 வயதுடைய சிதம்பரம் மதியம் 2 மணி வேளையில் ஓசூரில் இருந்து காய்கறி பாரம் ஏற்றிக்கொண்டு நெல்லை நோக்கி சரக்கு லாரியை இயக்கி சென்றார். சரியாக பாலக்கோடு அருகே கல்கூடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவ்விடத்தில் சாலையின் குறுக்கே பேரிகார்டு அமைத்து வாகன ஓட்டுநர்களிடம் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சிதம்பரம் ஓட்டி வந்த சரக்கு லாரியை போலீசார் மறித்ததாக கூறப்படும் நிலையில் அப்போது லாரி ஓட்டுநர் நிற்க முற்படும் போது பின்னால் வந்த சரக்கு லாரி மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி தலை குப்புற கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளானது. லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடினார். இதனால் ஆத்திரமடைந்த சக வாகன ஓட்டிகள் இவ்விடத்தில் வாகன சோதனை செய்யாதீர்கள் என தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். வேகமாக ஓட்டுநர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்தை சீர் செய்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.